வந்து இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் இல்லையா? நண்பர்களை சொல்லக்கூடிய இடமும் 11 தான். நம்மளுடைய ஆசைகள், அந்த ஒரு ஒரு பெரிய வட்டாரம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை சொல்லக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கும்பம் தான். அதே நேரத்தில் அந்த மறைமுகமான தன்மையும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கான சில குணநலன்கள். ஓகே, லவ்வில் கமிட் ஆகுறாங்க. சில பேருக்கு லவ் மேரேஜ் நடக்கும். சில பேருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகும். ஏன்னா இவங்களுடைய சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அது மீட் ஆகாது. அது கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் அது வந்து அட்ராக்டிவாக இருந்தால் கூட போக போக இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய லவருக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ அதில் வந்து பார்த்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஏற்பட்டு இவங்களை விட்டு அவங்க விலகவும் ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்குது. மேரேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இப்போ மேரேஜுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு பார்த்திங்கன்னா இவங்களை வந்து யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அப்படியே வந்து சிம்மம்ன்ற ஒரு ஆட்டிடியூடுக்குள்ளே மாறிடுவாங்க அந்த பர்டிகுலர் பர்சன். அப்போ சிம்மம் என்ன பண்ணும், இவங்களை வந்து இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இங்கே தான் வந்து பிரிவினைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க மேக்ஸிமம் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ரொம்பவே இவங்களை கேள்வி கேட்குறது, அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு ஆகாது. நான் இப்படி தான் இருப்பேன், உனக்கு விருப்பப்பட்டால் என் கூட இரு, இல்லைனா நீ போ.